கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசத்துடன் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ரோமர் 1:8 வாசிக்கிறோம், முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:4 வாசிக்கிறோம், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்கும் போது நாம் கவலைப்படாமல் இருப்போம். கவலை நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும். மத்தேயு 6:31 வாசிக்கிறோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்றும் கவலைப்படாதீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாளைக்காக நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அனுதினமும் ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விட வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 15:33 முதல் வாசிக்கும்போது, அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க அவர்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணினார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறைபடும் போது நாம் கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை அவர் நிறைவாக்குறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.